வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இது. தொழில் விஷயமாக ஒரு இரண்டுங்கெட்டான் ஊருக்கு சென்றிருந்தேன். அங்கே 7 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தேன். அந்த ஊர் நகரமும் இல்லை, கிராமமும் இல்லை. அதனால் தான் ரெண்டுங்கெட்டான் ஊர் என்று சொன்னேன். அங்கே இருந்த ஹோட்டல்களிலேயே சிறந்த ஹோட்டல் ஒன்றில் என்னை தங்க வைத்திருந்தார்கள். ஹோட்டல் அவ்வளவு வசதியாக இல்லை, படுக்கை கடினமாக இருந்தது. பொதுவாக அந்த ஹோட்டல் அவ்வளவு சுத்தமாகவும் இல்லை. சாப்பிடுவதற்கு என்று அந்த ஊரிலே 2-3 இடங்கள் தான் இருந்தன. எங்கே சாப்பாடு சுவையாக இருந்ததோ அங்கே எப்பொழுதும் கூட்ட நெரிசல் இருந்தது. கூட்டமே இல்லாமல் காற்றாடி கொண்டிருந்த இடங்களில் சாப்பாடு சுவையாக இல்லை. இரவு தூக்கம் சரியாக வரவில்லை. கொசுக்கடி தொல்லை வேறு. அவர்களால் அதற்கு மேல் வசதிகள் செய்து தர முடியவில்லை. அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. அந்த ஊரில் வசதிகள் அவ்வளவுதான் இருந்தன. சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். மிகவும் அவஸ்தைப்பட்டேன். வேறு வழியில்லாமல் பொறுத்து கொண்டு வேலை பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. வேலையை சீக்கிரமே முடிக்க திட்டமிட்டேன். இரவு வெகு நேரம் வரை வேலை பார்த்தேன். காலையில் சீக்கிரமே வேலையை தொடக்கினேன். 7 நாட்களில் முடிக்க வேண்டிய வேலையை 4 நாட்களில் முடித்து விட்டேன். மூட்டை கட்டி கொண்டு கிளம்பியும் வந்து விட்டேன். இனிமேல் ₹1,00,000 கொடுத்தாலும் அந்த ஊரில் வேலை செய்யக்கூடாது என்ற கோபம்தான் மிஞ்சியது. இது நடந்து பல மாதங்களுக்கு பிறகு நிதானமாக உட்கார்ந்து யோசித்து பார்த்த பொழுது ஒரு பெரிய உண்மை விளங்கியது. அந்த ஊரில் நான் மறு வீட்டிற்கோ தேனிலவிற்கோ செல்லவில்லை. நான் சென்றது வேலை பார்க்க. வசதி குறைவுகள் இருந்ததால் தான் 7 நாட்களில் முடிக்க வேண்டிய வேலையை 4 நாட்களில் என்னால் முடிக்க முடிந்தது. அது எவ்வளவு பெரிய லாபம்! அதே ஃபீஸ் தான் கொடுத்தார்கள். ஆனால் எனக்கு வாழ்க்கையிலே 3 நாட்கள் அதிகமாக கிடைத்து விட்டதே. இந்த நிகழ்வை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். இதில் பொதிந்திருக்கும் ஆன்மீக உண்மை நமக்கு தெளிவாக தெரியும். நாம் அனைவரும் இந்த உலகத்திலே முகாமிட்டிருக்கிறோம். The world is our campsite, not our permanent residence. எனக்கு அந்த இரண்டுங்கெட்டான் ஊரில் ஒரு வேலை இருந்ததைப் போல் நம் அனைவருக்கும் இந்த ரெண்டுங்கெட்டான் உலகத்தில் ஒரு வேலை இருக்கிறது. வேலை முடியும் வரை நாம் இங்கே முகாமிட்டிருக்க வேண்டும். இந்த உலகம் நம்முடைய நிரந்தர இருப்பிடம் இல்லை. இது நம்முடைய நிரந்தர விலாசம் இல்லை. இது தற்காலிக விலாசம்தான். This is just a temporary address. இங்கே நாம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. வசதிகள் குறைவாக இருக்கின்றன என்று புகார் செய்து கொண்டிருந்தால் வேலை நடக்காது. வசதி குறைவுக்கு பழகி கொண்டால் 7 நாட்கள் செய்ய வேண்டிய வேலையை 4 நாட்களில் செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி விடலாம். சரி, இந்த உலகம் நம் முகாம் என்றால் நம்முடைய வீடு எது? நம்முடைய நிரந்தர விலாசம் எது? உங்கள் ஆதார் அட்டையில் அச்சிடப்பட்டிருக்கும் முகவரி உங்கள் வீட்டின் முகவரி இல்லை. நீங்கள் இந்த உலகில் தற்காலிகமாக முகாமிட்டிருக்கும் முகவரி தான் உங்கள் ஆதார் அட்டையில் இருக்கிறது. பின் வீடு எங்கே இருக்கிறது? தமிழன் நன்றே வரையறுத்தான், அறம் பொருள் இன்பம் வீடு என்று. அந்த வீடு என்பது இறைவனின் திருவடிகள்தான், பச்சை புடவைக்காரியின் திருவடிகள்தான். அவளுடைய அரண்மனைதான் நம்முடைய தாய் வீடு. அதுதான் நம்முடைய நிரந்தர விலாசம். நமக்கு இந்த உலகிலே ஒரு வேலையை கொடுத்து அதை செய்ய ஒரு பிறவியையும் கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறாள் நம் அன்னை. அன்னையின் மடியில் கிடைக்கும் சுகமும் நிம்மதியும் நாம் முகாமிட்டிருக்கும் இந்த உலகத்தில் நிச்சயமாக கிடைக்காது. இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் எப்படி நம் தாயை காணாமல் தவிக்கிறோமோ அதேபோல் நம் தாயும் அந்த பச்சை புடவைக்காரியும் நம்மை காணாமல் தவிக்கிறாள். நம் வருகையை எதிர்பார்த்து தன் பெரிய அரண்மனையின் வாசலிலே நம் ஆன்மாவிற்காக காத்து கொண்டிருக்கிறாள். இது உண்மை. தூரத்தில் நம் ஆன்மா வருவது தெரிந்தவுடன் நம்மை நோக்கி ஓடி வந்து வாரி அணைத்து நம்மை தூக்கி கொண்டு தன் அரண்மனைக்குள் சென்று விடுவாள். காலகாலத்திற்கும் தாய் வீட்டில் நாம் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழலாம்.
சிலருக்கு இந்த உலகம் எனும் முகாமிலே நிறைய வேலைகள் இருக்கும். அவர்கள் அந்த வேலையை முடிக்க நிறைய காலமாகும். அப்பொழுது நம் அன்னை ஒரு யுக்தி செய்கிறாள். இந்த உலகில் அவர்களுக்கு வசதிகள் குறைவாக இருக்கும்படி பார்த்து கொள்கிறாள். தீராத வறுமை, குணமாகாத நோய், நச்சரிக்கும் வாழ்க்கை துணை, புரிந்து கொள்ளாத பெற்றோர் என்று பல வசதி குறைவுகளை உண்டாக்குகிறாள். அதனால் உந்தப்பட்டு நான் எப்படி 7 நாள் வேலையை 4 நாளில் முடித்தேனோ அதுபோல் 10 பிறவிகளில் செய்ய வேண்டிய வேலையை சிலர் 5 பிறவிகளில் செய்து முடிக்கிறார்கள். சீக்கிரமே தாய் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். சிலர் இந்த உலகம் நம்முடைய தற்காலிக முகாம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இங்கே நாம் வந்த வேலையை பார்க்காமல் வசதிகளை பெருக்கிக் கொள்வதில் காலத்தை கழிக்கிறார்கள். 10 பிறவிகளில் முடிக்க வேண்டிய வேலையை 50 பிறவிகளில் கூட முடிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது தாய் வீட்டை பார்க்கப் போகிறார்கள்? இன்னும் சிலர் இந்த முகாமில் ஏற்படும் வசதி குறைவு தாங்காமல் வேலையை முடிக்காமலேயே தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்பவர்கள் அந்த ரகம்தான். அவர்களை மீண்டும் இந்த உலகிற்கோ இல்லை இன்னும் மோசமான உலகிற்கோ அனுப்பி வைக்கிறாள் அன்னை. ஒரு பள்ளியிலே 10ஆம் வகுப்பு ஃபெயிலாகிவிட்டால் பின் மேல் படிப்புக்கு வேறு பள்ளிக்கு செல்ல முடியாது. இன்னொரு ஊரிலே இன்னொரு பள்ளியிலே அதே 10ஆம் வகுப்பை படித்துத்தானே ஆக வேண்டும். அந்த கதைதான் இங்கும். தற்கொலை செய்து கொள்பவர்களின் கர்ம கணக்கு ஏகத்திற்கு சிக்கலாகி விடுகிறது. ஆன்மீகத்தில் தெளிந்த அறிவு பெற்ற அனைவருக்கும் ஒரு அடிப்படை உண்மை தெரியும். மகான்களும் ஞானிகளும் வசதிகளை பெருக்கிக் கொள்ளவில்லை. தங்களுக்கு வந்த வசதி குறைவுகளை அமைதியாக தாங்கிக் கொண்டார்கள். இன்னும் அதிகமாக வேலை பார்த்தார்கள், இன்னும் வேகமாக வேலை பார்த்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையிலே புற்றுநோய் வந்தது. பகவான் ரமணருக்கு புற்றுநோய் இருந்தது. அது அவர்கள் பணியை கொஞ்சம் கூட பாதிக்காமல் பார்த்து கொண்டார்கள். அதுதான் உண்மையான ஞானம். அவர்கள்தான் உண்மையான மகான்கள். இதை ஒரு நிகழ்வின் மூலம் விளக்கலாம். ஒரு இளவரசன் அவன் நாட்டின் எல்லையில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அதை ஒட்டி இருந்த அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய மகான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை தரிசிக்கச் சென்றான் இளவரசன். மகான் தனியாக ஒரு குடிசையில் இருந்தார். குடிசையிலே ஒரு பாய் இருந்தது. ஓரமாக பானையிலே தண்ணீர் இருந்தது. வேறு எந்த வசதிகளும் இல்லை. ஒரே ஒரு சீடன்தான் கூட இருந்தான். சுவாமி, உங்கள் உடைமைகளே இவ்வளவுதானா என்று இளவரசன் கேட்டான். ஆம் இளவரசே, அமைதியாகச் சொன்னார் அந்த மகான். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? மகான் சொன்னார், நான் சந்நியாசியப்பா, என்னை விட்டுவிடு. நீ பெரிய இளவரசனாயிற்றே, பெரிய நாட்டு மன்னனுடைய மகனாயிற்றே, உன் உடைமைகள் எதையும் காணவில்லையே, அவையெல்லாம் எங்கே என்று கேட்டார். இளவரசன் சொன்னான், அவையெல்லாம் என் தந்தையின் அரண்மனையில் இருக்கின்றன. பொன்னாலான சிம்மாசனம், ஹம்சதூளிகா மஞ்சம், அமர வசதியான இருக்கைகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் போன்றவையெல்லாம் அபரிமிதமாக என் தந்தை வீட்டில் இருக்கின்றன. நான் இங்கே முகாமிட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். மகான் சொன்னார், என் தந்தையின் வீட்டிலும் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. உன் தந்தை வீட்டில் இருப்பதைப் போல் 1000 மடங்கு அதிகமாக வசதிகள் இருக்கின்றன. அப்படியா? யார் உங்கள் தந்தை? அந்த இறைவன்தான் என் தந்தை. அப்பொழுது இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த உலகத்தில் நான் முகாமிட்டிருக்கிறேன். நீ இந்த காட்டிற்கு அருகில் முகாமிட்டதைப் போல் நானும் முகாமிட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த மகான். அதுதான் உண்மை. சரி, ஆரம்பத்திலிருந்து வந்த வேலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, அது என்னவென்றுதானே கேட்கிறீர்கள்? பாரதியார் அதை ஒரு கவிதை வடிவிலேயே மிக அழகாக சொல்லிவிட்டார். பாரதியார் சொல்வதை கேளுங்கள். யான் எதற்கும் அஞ்சுகிலேன் மானுடரே, நீவிர் என் மதத்தை கை கொண்மின் பாடுபடல் வேண்டாம். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். என் மதத்தை நீங்களும் கை கொள்ளுங்கள், நீங்கள் பாடுபடவே வேண்டாம். ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர். ஊனுடலை வருத்தாதீர், நீங்கள் வருந்தி வேலை பார்க்க வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும். உங்களுக்கு தொழில்தான் என்ன? உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்று சொல்லிவிட்டார். அதை செய்வதற்குத்தான் இந்த உலகத்திலே நாம் முகாமிட்டிருக்கிறோம். அன்பே வடிவான அன்னை அதற்குத்தான் நம்மை அனுப்பியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டால்
நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.